இன்றைக்கி சென்னைக்கும் பெங்களூருக்கும் மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, வேண்டுதல், ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பாக நல்லா விளையாடுறவங்க ஜெயிக்கட்டும். அதே சமயத்தில் மேட்ச் பொறுத்த வரைக்கும் இப்போது தோனி சார் அப்படின்னா பிடிக்காத ஆளே இல்லை. தோனி சாரை எல்லாருக்குமே பிடிக்கும். தோனி சார் பார்க்காத வெற்றி இல்லை. தோனி சார் எல்லா வெற்றியும் பார்த்துட்டாங்க அண்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க. அண்டு கோலி சார் பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட ஆளாக எவ்வளோ சாதனை பண்ணியிருக்காங்க, தியாகம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு டீமை இன்னும் ஒரு பெரிய பெரிய சக்ஸஸ்லாம் இன்னும் பெருசாக ரீச் பண்ணலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சென்னை தோனி சார் ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தோனி சாரும் ரிட்டையர் ஆகிற மாதிரி இருக்காங்க. ஆனால் இப்போ கோலி சார் ஜெயிச்சா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சென்னையே சந்தோஷப்படுவாங்க. அந்தளவுக்கு இருக்கும். யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க ஜெயிக்கட்டும்ன்றது எல்லாரோட எதிர்பார்ப்போம். அண்ட் எல்லாருக்கும் ரெண்டு டீம் நல்லா விளையாட வாழ்த்துக்கள். ஆனால் இப்போது கோலி சார் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அதை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அப்கமிங்கில் வேர்ல்டு கப் 2020 இருக்குது. அது கோலி சாரோட ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் அண்டு ஒரு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட எனர்ஜியும் கான்ஃபிடென்ஸும் கிடையாது. இந்தியா டீமோட கான்ஃபிடென்ட் எனர்ஜி. கண்டிப்பாக நல்லா விளையாடுற டீம் ஜெயிக்கட்டும். அதே சமயத்தில் யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. ஏன்னா தோனி சார் பொறுத்த வரைக்கும் இந்தியா லெவலில் பிடிக்காத பீப்புளே இல்லை. இப்போ இது சென்னை, பெங்களூர் அப்படிலாம் போக இந்தியா அப்படின்னாவே தோனி சாருக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி கோலி சார் எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்பும், வேண்டுதலும், எல்லாரோட ஆசையும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா உங்களோட தனிப்பட்ட விருப்பம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி எந்த டீம் ஜெயிக்கணும் அப்படின்றத எல்லாருமே பெருசாக எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக எந்த டீம் ஜெயிக்கணுன்றது உங்களோட எதிர்பார்ப்பு, உங்களோட ஆசை. அதே சமயத்தில் தோக்கிற டீமை யார் ஒருத்தர் விமர்சனம் பண்ண வேண்டான்றதில்ல. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிச்ச டீமை கொண்டாடுங்க. தோத்த டீமை தப்பாக எதுவும் பண்ண வேண்டாம். ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தோனி சார் எவ்வளோ எல்லாருக்குமே பிடிக்குமோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கோலி சார் அப்படின்னு எல்லாருக்கும் பிடிக்கும். அது போக கோலி சார் இப்போது அப்கமிங் எதிர்காலம் வர 2020 விளையாடுறாங்க. அவங்க விளையாடுறது நம்ம இந்தியாவுக்காக. அதை எல்லோரும் மனசில் வச்சுப்போம். ஜெயிச்சவங்களை கொண்டாடுவோம். தோற்றவங்கள ஒரு வேளை எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா தோற்றவங்க, ஜெயித்தவங்க, அது போக பார்த்தீங்கன்னாக்கா அது சென்னையோ இல்லை பெங்களூரோ, தோனி சாரோ இல்லை கோலி சாரோ, யார் ஜெயித்தாலும் யார் தோற்றாலும் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா யாரையும் விமர்சனம் பண்ண வேண்டான்றதோட ஜெயிச்சவங்களை கொண்டாடுவோம். தோற்றவங்களை ரொம்ப விமர்சனம் பண்ணணும். கண்டிப்பாக நல்லா விளையாடுறவங்க ஜெயிக்கட்டும். தோனி சார் பொறுத்த வரைக்கும் பார்க்காத வெற்றி இல்லை. அண்டு கோலி சார் பொறுத்த வரைக்கும் தனிப்பட்டையில் இவ்வளோ சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. பட் ஒரு டீமாக இன்னும் பெரிய சக்ஸஸ் சில விஷயங்கள் பண்ணாமல் இருக்காங்க. கண்டிப்பாக நல்ல மேட்ச் எல்லோரும் எதிர்பார்ப்போம். ரெண்டு டீமுக்கும் வாழ்த்துக்கள்.